subscribe my channel. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தரம் 1 பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துல பஞ்சமாதிபதியான குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். இந்த 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் காரணத்தினால சமுதாயத்துல உங்க பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும். இங்க குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பெரியவங்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா வேலையில நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அரசு வழியில அனுகூலங்கள் உண்டாகும். இன்னொன்னு, தொழில் தானாதிபதியான சுக்கிர பகவான் வரும் 19ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மே 19ஆம் தேதி அன்னைக்கு ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையிலையும், வியாபாரம் சார்ந்த வகையிலையும், வேலை சார்ந்த வகையிலையும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டத்துல வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த மாதத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும். ஆனாலுமே உங்க ராசிய சனி பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு. மாத முற்பகுதியில உங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பார்க்கிறார். அதே மாதிரி கேதுவும் இந்த தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல மாத முற்பகுதியில சில சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். ஆனாலுமே வரும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் காரணத்தினால, அதே மாதிரி குரு பகவானும் தன்னுடைய பஞ்சம பார்வையா தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கும். ஆனா ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். செவ்வாயுடைய பார்வை இனிமே, அதாவது மாத பிற்பகுதியில குடும்பஸ்தானத்தின் மீது பதிய போறது இல்ல. அதே மாதிரி 10ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் அத்தனையும் நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். அதே மாதிரி உங்க வாக்கு பலிதமாகும். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. உங்க வாக்குனால முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீங்க. தனம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல நீங்கும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல்களை கொடுக்கும். முயற்சி ஸ்தான அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துல வரும் 19ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க அடைவீங்க. அதே மாதிரி சுக்கிரன் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல அமர்ந்து வீட்டுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய 4ஆம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் குரு பகவானும் இந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய சூழல்களை உண்டாக்கும். அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமா ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க ஆசைகள் நிறைவேறும். உங்க தேவைகள் பூர்த்தியாகும். நிலம், பூமி, மனை, வண்டி வாகனங்கள், வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இதையெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாவே ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகன யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். ஏன்னா வாகன காரகனான சுக்கிர பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். அதே மாதிரி பூமி காரகனான செவ்வாயும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூமி, மனை, நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் புதுசா விவசாய நிலங்கள் வாங்குவீங்க. விவசாயிகளுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது இருக்கும். பஞ்சமாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுக்கு வேலை இல்லாம இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு படிச்ச படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் விலகும். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல
கடன் தொந்தரவு இருந்ததுன்னா கூட அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும். நீண்ட காலமா நோய் தாக்கம் இருந்ததுன்னு நோய் தாக்கத்தினால அவதிப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பகை எதிரிகள் வகையில தொந்தரவுகள் இருந்தவங்களும் அந்த மறைமுக பகைவர்களுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல நீங்கும். பகைவர்களை வெல்லக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கூட இருந்தே யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, முதுகுல குத்திட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்களும் கொஞ்சம் கணக்கு வழக்கையெல்லாம் சரியா வச்சுக்கோங்க. கூட்டாளிகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யறார். அதுவும் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார். அப்போ தந்தையுடைய உடல் நலத்துல மாத முற்பகுதியில ரொம்பவே அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். தந்தை வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் சரி, தந்தை கிட்டையும் சரி அனுசரித்து செல்லணும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். பாக பிரிவினை சார்ந்த விஷயங்களுக்குள்ளலாம் இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனா இது எல்லாமே வரும் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் அத்தனையும் நீங்கி தந்தை மூலமாகவும் தந்தை வர்க்கத்தினர் மூலமாகவும் அனுகூலங்கள் உண்டாகும். தந்தைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள், பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல மாத பிற்பகுதியில நீங்கும். அதே மாதிரி மாத முற்பகுதியில செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காலகட்டத்துல சகோதர உறவுகள் கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சகோதர காரகனும் அதே செவ்வாய் தான். அதனால மாத முற்பகுதியில சகோதர உறவுகள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. ஆனா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு சாதகமா மாறும். அதாவது சகோதர வகையிலையும் சரி, தந்தை வழியிலையும் சரி சாதகமான பலன்கள் கிடைக்கும். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். லாபாதிபதியான புதன் பகவான் மாத பிற்பகுதியில கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தை சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும். நீண்ட காலமா விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கு. தனக்கு லாபஸ்தானத்துல இருக்கார். நீங்க செய்யும் வேலையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்க புத்தி கூர்மையினால எதிலும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, மாத முற்பகுதியில செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும். தடங்கல்கள் அகலும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.